ரொமான்ஸ் இருக்க இடத்துல ரொமான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும். நான் என்னோட பார்ட்னர் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நாளைக்கு மண்டே. ஆஃபீஸ் போகணுமா? நான் நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தேன். எங்கே இருக்கு உங்க ஊர்? எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாக்லேட்? எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. என்ன ஜூஸ் குடிப்பீங்க நீங்கள்? கம்மியாச்சுன்னு இல்லை, இப்போ அதோட வேஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு ஃபேமிலி ஒத்துக்கலன்னு, இப்போ பசங்களே ஓகே ஃபேமிலியோட செலெக்ஷன் நல்லா இருக்கும்னு அவங்களே போயிடுறாங்க. அது அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேமிலி ஒத்துக்கலன்ற ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். யூஸ் பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. ஓகே. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? அப்படி இல்லை, பார்ப்போம். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோமா? சாப்பிட்டீங்களா? வேன் ஹூசன்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு? ஹெல்த் அண்ட் க்ளோ போலாமா? போயிருக்கீங்களா? பார்க்க வேண்டிய போலாமா? கூட்டு போறீங்களா? சாப்பிடலாமா? என்ன சாப்பிட வாங்கி தரீங்க? சொல்லுங்க, என்ன வாங்கி தரீங்க? பூர்விகால எனக்கு ஐபோன் வாங்கி தரீங்களா? நான் வாங்கி தரணுமா? smart. ரொம்ப அழகா பேசி அவுட் ஆயிட்டாங்க. அதனால ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஒன் வேர்ட் அபவுட் லவ். Love is all about emotion. எமோஷன். இப்போ இருக்கிறதுல நிறைய பேர் சும்மா ஒரு சின்ன சண்டை வந்தாலே பிரேக்கப், அதெல்லாம் வந்து இப்போ செட் ஆகாது. இல்லையா? இப்போ நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி இருந்தா செட் ஆகாது. Okay. என்னதான் சண்டைனாலும் நைட்டுக்குள்ள சால்வ் பண்ணிடணும். ஓகே, அதாவது நைட்டே சண்டை, நைட்டே ஆமா, நைட்டே முடிச்சிடணும். ஆமா, ஹாய் பை சொல்ல அந்த ஒண்ணுன்னா அது ஒண்ணுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி. உங்களை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ரொமான்ஸ் இருக்க இடத்துல ரொமான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும். நான் என்னோட பார்ட்னர் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாத என்ன சொல்றது, அவங்க கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஆமா. ஓகே, இந்த பிரேக்கப் அப்படின்ற அந்த வேர்ட்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. ஓகே, நீங்க கேட்ட பிரேக்கப் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே இப்பெல்லாம் நிறைய பிரேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனே பெருசா இருக்க மாட்டேது, வேல்யூபிள்ஸ் இருக்க மாட்டேது, நிறைய அது மாதிரி இல்லைல்ல. இல்லை, நேட்டிவ் வெளியூர், இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஒன்றுமே இல்லை, சும்மா நம்ம குட்டியாக ஒரு கேம் வந்து ஒன்று ப்ளே பண்ணலாம். ஓகேவா? என்ன கேம்னா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பிட்டீங்களா? நாளைக்கு மண்டே. ஆஃபீஸ் போகணுமா? நான் நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தேன். எங்கே இருக்கு உங்க ஊர்? எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாக்லேட்? எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. என்ன ஜூஸ் குடிப்பீங்க நீங்கள்? எனக்கு இப்போ பைக்ல போகணும் போல இருக்கு. என்ன பைக் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன பைக் பிடிக்கும்? ஏதாச்சும் ஒரு பைக் சொல்லலாம்ல. சும்மா உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும் சொல்லுங்க. சும்மா கேம் முடிஞ்சிருச்சு. இல்லை, அவர் ஏன் பார்த்துட்டே இருக்காரு? அவர் ஏதோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருங்க, அவர் ஏன் பார்க்குறான்னு என்கிட்ட கிட்ட எனக்கு என்ன தெரியும்? அப்போ சொல்ல மாட்டீங்க. சாப்பிட்டீங்களா நீங்கள்? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்க. அவ்வளோதான், நீங்கள் அவுட். அப்போவே தெரியும். சரி, ஓகே, சூப்பராக நீங்கள் ஆன்சர் பண்ணதுனால எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுது. சரி, சூப்பர், தேங்க்யூ. என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஸ்ரீராம் கெட்பி. நான் ஐடி தான். நேட்டிவ் சென்னையா? ஆந்திரா. ஓ, இவங்க வந்து ஆந்திரா பொண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் பேசணும் போல இருக்கு. இல்லை, ஆனால் நான் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை தான். நேட்டிவ் ஆந்திரா, பட் பிறந்ததுலேருந்து இங்கே தான். சரி, ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், சும்மா ஈஸியாக கேட்குறேன். ஒன் வேர்ட் அபவுட் லவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன? அது லைக் என்ன வேணா சொல்லலாம். லவ்னா அது சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையாது. அமைஞ்சா அது தப்பாக இருக்கும். இல்லை, உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல இப்போ நான் சொன்ன அது வரும். அது வரும். சரி, உங்களை பொறுத்தவரையில் ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது மோஸ்ட்லி எல்லாமே சொல்கிறேன். அதை தாண்டி இன்னும் ஏதாச்சும் தப்பே பண்ணாலும் அவங்க சைடில் நிற்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அது பேசிக்கலாம். ஆனால் தப்பு பண்ணால் ஒருத்தங்கிட்ட அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது லவ் பண்ணுறவங்க ஒன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே அவங்கள விட்டு கொடுக்காம அந்த இடத்துல அவங்களுக்காக நிற்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நீ ஏன் இந்த தப்பு பண்ணன்னு பேசிக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்களோட அந்த எமோஷன்ஸை காமிக்காம அவங்க கூட அவங்க பை சைடில் நிற்கணும். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த பிரேக்கப் அப்படின்ற வேர்ட்லாம் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரேக்கப் அப்படின்றது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும், நிறைய வேல்யூபிளான ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்மியாச்சுன்னு இல்லை, இப்போ அதோட வேஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு ஃபேமிலி ஒத்துக்கலன்னு, இப்போ பசங்களே ஓகே ஃபேமிலியோட செலெக்ஷன் நல்லா இருக்கும்னு அவங்களே போயிடுறாங்க. அது அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேமிலி ஒத்துக்கலன்ற ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். நானே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இன்ட்ரெஸ்ட் போச்சு. நிறைய வே ஆஃப் ஃபார்ம்ஸ் இப்போ நிறையா வந்திருக்கு, அது தெரிய மாட்டேங்குது. அது ஏன் இந்த அளவுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. இப்போ சில பேருக்கு வந்து பெஸ்டின்ற வகையில யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க பிரேக்கப் ஃபேஸ்ல வந்து அவங்க கிட்ட போய் இவங்க ஏதோ புலம்புவோம், அவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் ஆகி அந்த பிரேக்கப் செஷன் அவங்க மறந்துடுவாங்க, இவங்க ரெண்டு பேர் பேட்ச் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்பெல்லாம் இருக்கு. எப்படினாலும் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால அப்படி போயிடுறாங்க.
ஓகே பட் அது கரெக்டா தப்பா இது அது தப்பு. கரெக்டாக கேட்டுங்க தப்புன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். எவ்வளவுமே கேட்க மாட்டேன்டானுங்க. சரி நீங்க பார்த்ததுலயே ரொம்ப ஒரு வஸ்டான விஷயம் லவ்ல இது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது சூப்பரா இருக்கும் அந்த லவ் அப்படின்னா என்ன சொல்லுங்க? கண்ட்ரோல் ரொம்ப பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் இருந்தா போதும். என்ன விஷயம் அதிகமா ஐ மீன் பொண்ணுங்களுக்கு டாக்ஸிக்கா மாறுதுன்னு நினைக்கிறீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல? எங்ககிட்ட இப்போ நீ ஏதாவது ஒன்று செய்யறேன்னா சொல்லு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான். நீ சொல்லாமல் பின்னாடி மறைச்சி செஞ்சேன்னா அது டாக்ஸிக் ஆகிடும். ஏன் சொல்லலை, எதுக்கு சொல்லலை, அப்படி ஒரு ஓவர் திங்கிங்ஸ் மைண்டு போயிடும். அதெல்லாம் அதுதான். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டாலே பெருசாக பிரச்சனை. ஆமாம் ஆமாம். ஓகே இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னா சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய சண்டை வரும், ஏகப்பட்ட சண்டை வரும். ஆனால் அந்த ஒருத்தன் தான் வேணும்னு நிற்கணும், அவ்வளோதான். ஏகப்பட்ட சண்டை வரும். ஆமாம், அந்த ஒருத்தன் தான் வேணும்னா நீ நிற்கணும். இதெல்லாம் பாசிபிளா? பாசிபிள் இல்லை இருக்காங்க நிறைய பேர். பட் ஒரு சிலருமே அப்படி இல்லாமலாம் இருக்காங்க இல்லையா? நான் அப்படி இருக்கேன். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உண்மை நினைக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. சொல்லாமலே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அவங்க கன்வே பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஐ மீன் கமிட்டடா. ஆமாம் ஆமாம். அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஹர்ட்டான அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இருக்கா ஏதாச்சும்? அது ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க கிட்ட அது பசங்க இல்லை, பொண்ணுங்க தான். பொண்ணுங்க நம்பவே கூடாதுல்ல? அப்படி சொல்லலாம். அப்படி சொல்ல அப்போ பசங்களை நம்பலாம்ல? அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன சில பேர் தான் அப்படி, சில பேர் அப்படி இல்லை. கேர்ள்ஸ்ல ஓவரால் பசங்களும் அப்படி நல்லவங்க இருக்காங்க, பொண்ணுங்களுமே நல்லவங்க இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாரையும் மாட்டி விட்டுருவீங்க அவங்கன்றாங்க. அதான் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன், ஒரு பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையனா இருக்கட்டும் இல்லை பொண்ணா இருக்கட்டும், அவங்க சைட்லேருந்து என்ன விஷயம் ஃபர்ஸ்டா சொல்ற விஷயம்? சொல்ல மாட்டாங்க, லைக் காமிப்பாங்க அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி. லைக் எந்த பண்ணாலும் திட்டுறது, லைக் பிடிக்கலன்னு சொல்றது, ஒரு எதுவுமே அவாய்ட் பண்றது. உடனே யாரும் சொல்ல மாட்டாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு 2-3 monthsக்கு முன்னாடியிலேருந்து அதோட அந்த இது தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். அவாய்ட் பண்ணி கழட்டி விடுறதுக்கு ஒரு அதர்வைஸ் சொல்லாம இருப்பாங்க அந்த டெசிஷன். ஏன்னா எப்பயாவது ஏதாவது டக்குன்னு கட்டி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக. சொன்னா யாராவது கேட்பாங்க, சொல்லலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்களே, ஸோ டக்குன்னு கட்டி விட்டுறலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம லவ்வே பண்ணல அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகே, அதிகமா ஏமாந்து போறது பசங்களா பொண்ணுங்களா? அது அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சில பேர் பொண்ணுங்களும் ஏமாந்து போறாங்க. இந்த சைடு பார்த்தா பசங்களும், அதாவது உண்மையா லவ் பண்ணா பையனா உண்மையா லவ் பண்றனா பொண்ணு அங்க லவ் பண்ணிருக்க மாட்டா. பொண்ணு லவ் பண்றனா பையன் இல்ல, இது ரெண்டும் லவ் பண்ணுதுங்கன்னா அங்க ஃபேமிலி வராது. அது பையன் சைடையும் நிக்க முடியாது, பொண்ணு சைட்லயும். அது அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்கும்போது அது தெரியும் அது என்னன்னு. ஸோ யாருமே வேணும்ட்டு எந்த விஷயத்தையும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்காம தான் ஒரு விஷயம் பிரிஞ்சு போறாங்கன்னு நினைக்கிறேன். அது 50-50 இருக்கலாம். சில இடத்துல அவங்க பிளான் பண்ணி முன்னாடியே இவங்க கொஞ்சம் டைம் பாஸுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி சேர்ந்தப்புறம் மேபி சில பேருக்கு செட் ஆகாது, இல்லை செட் ஆனாலுமே ஏதோ ஒரு ரீசன்ல பிரிஞ்சுட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது வரும். அதனால அப்படி ஒருவேளை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய லாங் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப் சப்டைம் விட்டு போனதுக்கு அப்புறமும் அகைன் மறுபடியும் அவங்க பேட்சப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க சேருவாங்க. அது வர்றதுக்கு கஷ்டம், பட் அவங்க சேர்ந்துருவாங்க, ஈஸியாக சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களால லாங் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 years அப்படி இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல ஜெல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால அந்த லைஃப்ல டக்குன்னு அவங்களால தனியாக எடுக்க முடியாது. அவங்கள எல்லாத்துலேயும் அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ எங்கேயாவது மீட் பண்ணி இன்கேஸ் அவங்களும் சிங்கிளாக இருந்து இவங்களும் சிங்கிளாக இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லை கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா பண்ண முடியாது. காதல்ன்றது உடஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி சேராது அப்படிலாம் சொல்றாங்களா? அதுக்காக அது அவங்கவுங்க இப்போ சில பேருக்கு அவங்கள விட்டு பிரிஞ்சலாம், அது மேபி ஒரு சின்ன சண்டையால இருக்கும், அது பிரேக்கப்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அது சம்டைம்ஸ் அது மாறி அவங்கள மீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம் கம்மியாகி திருப்பி ஜாயின் ஆயிடுவாங்க. சேர்ந்துருவாங்க, சேர மாட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டு கூட சேர மாட்டாங்க. அதான்